ஏற்பாடு செய்திருக்கிற பண்டிதர் பதிப்பகம், வணங்காமுடி பதிப்பகம், தமிழ்நாடு பறையர் பேரவை மற்றும் அயோத்திதாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டம் இணைந்து நடத்துகிற விழா. இது தொடர்ச்சியாக இந்த விழா நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் இந்த விழா என்பது கூட அறிவார்ந்தவர்களால், உணர்ச்சி ததும்பலால், சமூகத்தின் விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என்ற உந்துதலின் அடிப்படையிலே எப்படியாவது இந்த சமூகத்தை இழிவிலிருந்து மீட்டுவிட முடியாதா என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நாம் எல்லாம் இங்கு அமர்ந்து போர்க்குழல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். முன்பே சொன்னதைப் போல, தமிழினியன் சொன்னதைப் போல, கிராமத்திலே வாடிக்கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம். பல்வேறு சாதிய தாக்குதலுக்கும் அடக்குமுறைக்கும் தீண்டாமை கொடுமைக்கும் அன்றாடம் அல்லல் பட்டு செத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வரலாற்று பதிவுகள் தான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை எண்ணி பார்க்க வேண்டும். இதனை ஒழித்தாக வேண்டும், அழித்தாக வேண்டும், இதனை தடுத்து நிறுத்தாக வேண்டும் என்ற எண்ண ததும்பல்கள் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஆனால் நாம் ஆற்றிலே ஓடுகிற தண்ணியை போல் ஏதோ அரசியல் பக்கம் போய் ஓடி 2 எம்எல்ஏக்களை வாங்க வேண்டும், 4 எம்எல்ஏக்களை வாங்க வேண்டும், எந்த குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவி கனிகளை பறிப்பதற்காக, தன்னுடைய வயிற்று பசியை தீர்ப்பதற்காக தாவி தாவி இந்த மரத்தில் இருந்து அங்கு தான் தாவி ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, அதை போலதான் நம் தலைவர்கள் எல்லோரும் குரங்குகளைப் போல இந்த கட்சியிலிருந்து அங்கு தாவுவது, அந்த கட்சியிலிருந்து இங்கு தாவுவது. நாங்கள் அரசியல் அதிகாரத்தை பெறுகிறோம் என்ற அடிப்படையிலே நேற்று வந்தவர்களிடத்திலெல்லாம் யாசகம் செய்து எங்களுக்கு 2 சீட்டுகளை தாருங்கள், எங்களுக்கு 1 சீட்டுகளை தாருங்கள் என்று நாம் எப்படியாவது எம்எல்ஏவே ஆகிவிட முடியும், ஆகிவிட வேண்டும், எம்பிக்களை ஆகிவிட முடியும் வேண்டும், அவையினால் உரிமைகளை பெற முடியும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தாவி தாவி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது வரலாற்று பிழையாக இருக்கிறது. ஏன் வரலாற்று பிழையாக இருக்கிறது என்று சொன்னால், நமது தாத்தா ஆசான் தமிழகத்தின் தமிழ் மொழியை வளர்த்தெடுத்த, திராவிட என்ற சொல்லை இந்த மண்ணில் உதித்த பூர்வ குடிகளின் அச்சமற்ற செயல்களை, தமிழ் என்பது எங்கள் உயிர், தமிழ் எங்கள் உயிர், தமிழ் எங்கள் மூச்சு என்று தமிழோடு தான் நாங்கள் வாழ்கிறோம், தமிழ் வாழ்ந்தால் நாங்கள் வாழ்வோம், நாங்கள் வாழ்ந்தால் தமிழ் வாழ்வோம் என்று சொன்ன பண்டிதமணி அயோத்திதாசருடைய வரலாறை நாம் படிக்கவில்லை. அதே போல இந்தியாவிலேயே முதலில் கல்லூரியில் பட்டம் பெற்ற நமது இரட்டமலை சீனிவாச பறையனார் அவர்களுடைய வரலாறை படிக்கவில்லை. லண்டனுக்கு சென்றார்கள், இன்னும் பர்மாவுக்கு சென்றார்கள், பல்வேறு உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று படிப்பறிவு பெற்று பொருளாதாரம் தீட்டு வந்து இந்த மக்களுடைய விடுதலையை மீட்சி பெற செய்ய வேண்டும் என்று பாடுபட்டார்கள். அவர் சீவசரித்திரம் என்ற நூலை எழுதியிருக்கிறார்கள். இந்த மண்ணில் கடவுள் என்று சொல்லப்படுவர்கள் யாவை, அதற்கான காரணங்கள் என்ன, அவைகளெல்லாம் எங்கிருக்கிறது, ஏன் இருக்கிறது என்பதனை வரலாற்று பூர்வமாக எழுதியிருக்கிறார்கள், அதை பதிவு செய்திருக்கிறார்கள். பல்வேறு கல்வெட்டுகளிலே தனது 22வது வயதிலேயே பிரயாணம் செய்து மலை மடுவுகளுக்கும் சென்று, ரயில் சென்ற இடங்களுக்கெல்லாம் சென்று, அப்படி ரயில் செல்ல முடியாத இடங்களுக்கு நடந்து சென்று, பசி பட்டினி பஞ்சம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய அறிவை எப்படியாவது பெற்று இந்த சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக வரலாற்று பதிவுகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் நாம் அதையெல்லாம் படிக்கிறோமா? அந்த மாமனிதனுடைய பெயரை சொல்லுகிறோமா? ஆனால் வேறு யாரோ வரலாறுகளை எல்லாம் சொல்லுகிறோம். திராவிடம் என்று சொன்னால் தந்தை பெரியார் என்று சொல்லுகிறோம். இந்த மண்ணில் நீங்கள் அவரது நமது தமிழினியன் சொல்வதை போல நாம் எப்பொழுது வெற்றி பெறுவோம் என்று சொன்னால், தன்னெழுச்சியாக நமக்குள்ளே ஒரு உணர்வுகள் பிறக்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கிறோம், அரசியல் சட்டத்திலே உரிமைகளை பெற்றிருக்கிறோம். 1893 பஞ்சமி நிலங்களை
12 லட்சம் ஏக்கர் நிலங்களை அயோத்திதாசரும் நமது ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் பிரிட்டிஷ் ஆட்சியில் ரேமன் என்ற துரை இந்த இடத்திலே செங்கல்பட்டு மாவட்டத்திலே ஆட்சி செய்த பொழுது அவரிடத்திலே கோரிக்கை வைத்து அந்த 12 லட்சம் ஏக்கர்களை பெற்று தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஆதிக்க சக்திகள் கையில் இருக்கிறது, சூத்திரர்களுடைய கையில் இருக்கிறது. அவர்கள் பெற்று தந்த உரிமைகளை கூட பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக, நாதியற்றவர்களாக, திறமையற்றவர்களாக, சக்தியற்றவர்களாக, தெம்பற்றவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. காலரை தூக்கி கொண்டு போகலாம். நான் BA படித்திருக்கிறேன், நான் MA படித்திருக்கிறேன், நான் வழக்கறிஞர் படித்திருக்கிறேன், நான் பட்டம் படித்திருக்கிறேன், நான் PhD படித்திருக்கிறேன் என்றெல்லாம் எண்ணி பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் என்னதை நாம் மீட்டெடுத்தோம் என்று சொன்னால் இல்லை, மீட்டெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உள்ஒதுக்கீடு என்ற ஒன்றை வைத்து இன்றைக்கு இந்த சென்ற அரசாங்கம் நம்மளை ஏமாற்றியது. அவைகளை கூட நாம் கெஞ்சி கூத்தாடி கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கை கூட சரியான முறையிலே வைப்பதற்கு முடியாமல், 1 போய் ஒரு கோரிக்கையை கொடுக்காமல் ஏதோ ஆளாளுக்கு 2 கூட்டம் போடுவது, 10 பேர் கூடுவது, 5 பேர் கூடுவது, கொடியை ஏற்றுவது, வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு சத்தம் போட்டுக்கொண்டு நாங்கள் தான் தமிழ் குடி, நாங்கள் தான் முதல் குடி, நாங்கள் தான் இந்த மண்ணில் பிறந்த குடி. மண்ணில் பிறந்த மண் எங்கே இருக்கிறது? இறந்தால் புதைப்பதற்கு கூட இடமில்லாமல் கெஞ்சி கூத்தாடுகின்ற நிலம் இருக்கிறது. ஆனால் காலரை தூக்கி வைத்துக் கொண்டு திருவள்ளுவன் என்னுடைய பாட்டன், ஔவை என்னுடைய பாட்டி, அயோத்திதாசர் என்னுடைய வழிவந்தவன், இரட்டமலை சீனிவாசன் என்னுடைய பாட்டனார் என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதி இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஏன் என்று சொன்னால் நாம் வரலாறை படிப்பதில்லை, பொய்யான வரலாறுகளை படிக்கிறோம், சூத்திரர்களுடைய வரலாறை படிக்கிறோம். சென்னை மாநகரம் என்பது கருப்பர் நகரம் என்று அழைக்கப்பட்டது. சென்னை மாநகரம் என்பது பெரிய சேரி என்று அழைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு சுருங்கி வதங்கி எப்படி கருவாடுகள் வதங்கி இருக்கிறதோ அதை போலவே நாமெல்லாம் வதைக்கப்பட்டிருக்கிறோம், நொறுக்கப்பட்டிருக்கிறோம், நசுக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் நசுக்கப்பட்டவர்கள் இடத்தில் இருந்து, ஒதுக்கப்பட்டவர்கள் என்ற இடத்திலிருந்து, ஒடுக்கப்பட்டவர்கள் என்ற இடத்திலிருந்து எதையாவது மேன்மை பெற்றிருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. நாம் எங்கே குமிகிறோம் என்று சொன்னால், விஜய் வந்தால் குமிகிறோம், MK ஸ்டாலின் வந்தால் குமிகிறோம், கருணாநிதி வந்தால் குமிந்தோம், MGR வந்தால் குமிந்தோம், ஜெயலலிதா வந்தால் குமிந்தோம். ஆனால் நமக்கு அறிவை புகட்டிய பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சடங்காக கொண்டாடுகிறோம், அவருடைய இறந்த நாளை சடங்காக கொண்டுகிறோம். பண்டிதமணி அயோத்திதாசருடைய நினைவு நாளை கொண்டாடுவதே இல்லை, பிறந்த நாளை கொண்டாடுவதே இல்லை, தெரியவும் இல்லை. பண்டிதமணி அயோத்திதாசர் யார், எப்படிப்பட்ட மனிதன், எங்கே கல்வி கற்றார், இன்றைக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அடிப்படையில் இங்கு உருவாக்கி கொடுத்தவர் யார், நமது லண்டனுக்கு இவரை கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகளை எல்லாம் அனுப்பி வைத்தாரே, அப்படிப்பட்ட அறிவுஜீவி தன்னந்தனியாக நின்று 1898 காங்கிரஸில் கூட்டப்பட்ட கூட்டத்தில் என் மக்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும், என் மக்களுக்கு நிலம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தவர் பண்டிதமணி அயோத்திதாசர். அதே போல 1891 ஊட்டியிலே நமது பண்டிதமணி அயோத்திதாசர் அவர்களும் நமது இரட்டமலை சீனிவாசனும் மாநாடு போட்டு 10 கோரிக்கைகளை வைத்து அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் நாம் எல்லாம் இன்றைக்கு உரிமை பெற்றிருக்கிறோம். அதே போல் 1922, 24, 25 சட்டமன்றத்திலே இருந்து இந்த மக்களுடைய உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காக நீர்நிலைகள் இவர்களுக்கு செல்வதற்கு தடை இருக்கக்கூடாது, காற்றை சுவாசிப்பதற்கு தடை இருக்கக்கூடாது. பாருங்க, ஒரு அற்பமான, ஒரு கேவலமான, ஒரு எந்த உலகத்திலுமே கிடையாதுங்க. காற்றை சுவாசிப்பதற்கு யாராவது இது கேட்டிருக்காங்களா, உரிமை கேட்டிருக்காங்களா? ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பெரிய நாகரிகத்தினுடைய சொந்தம்னு சொல்லப்படுற உலகத்தில் தோன்றிய நாகரிகத்துக்கெல்லாம் சொந்த நாகரிகம் தமிழ் நாகரிகம், தமிழர் குடி என்ற இடத்துலதான் ஐயா கொஞ்சோண்டு காத்த சுவாசிக்கிற ஐயா இந்த எரும மாடு, பன்னி, நாய் எல்லாம் குளத்துல தண்ணி குடிக்குதியா, கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சுக்கிறையா ஐயா, நான் ஒரு நல்ல சட்டை போட்டுக்கிறையா
ஐயா நான் நல்ல ஒரு செருப்பு போடுகிறேன் என்று சொல்லி 1925ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்திலே உரிமை வாங்கி கொடுத்தவர் நமது தாத்தா இரட்டமலை சீனிவாசன். எத்தனை பேருக்கு தெரியும்? ஜஸ்டிஸ் பார்ட்டி கொடுத்தாங்க. 1919 பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும் போது நமது மாகாண அரசு வந்து இங்கு ஆட்சி செய்கிற பொழுது, இரட்டை ஆட்சி செய்கிற பொழுது, நமது MC ராஜா அவர்கள் இந்தியாவிலேயே முதலில் அந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்களாக மாறுகிறார்கள். ஆனால் என்ன சொல்லுகிறார்கள்? ஜஸ்டிஸ் பார்ட்டி வழங்கியது என்று சொல்லி அதனுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய திருட்டுத்தனங்களை, ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய அயோக்கியத்தனங்களை எல்லாம் நாம் பட்டியலிட்டுக் கொண்டே செல்லாம் என்று சொன்னால் நீண்டு கொண்டே போகும். ஆகிய நாம் எப்பொழுது வெற்றி பெறுவோம் என்று சொன்னால் உணர்ச்சி வர வேண்டும். நாம் எப்பொழுது வெற்றி பெறுவோம் என்று சொன்னால் உணர்வு வர வேண்டும். எப்பொழுது நாம் வெற்றி பெறுவோம் என்று சொன்னால் நாம் மனிதர் என்ற சிந்தனை வர வேண்டும். எரும மாடுகளுக்கு இருக்கின்ற ஒரு சொரணை, கோழி பன்றிகளுக்கு இருக்கிற சுரணை, ஒரு மிருகங்களுக்கு இருக்கிற சொரணை நமக்கு இருக்குதானா? இல்ல. எல்லானா திரள மாட்டானா? உரிமையற்று கிடக்கிறோமே. உரிமை வாங்கி கொடுத்த தலைவருடைய பெயரை உச்சரிக்க வேண்டுமே. நாம் எல்லாம் திரண்டு வர வேண்டுமே. இன்றைக்கு சாப்பிடுகிற உணவும் போடுகிற சட்டையும் நாம் இருக்கிற அமர்ந்திருக்கிற வேலையும் பண்டிதமான அயோத்திதாசர் அவர்களும் இரட்டமலை சீனிவாசன் அவர்களும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களும் நாடாளுமன்றத்திற்கு சென்று லண்டனிலே சென்று உரிமை பெற்றுக் கொடுத்தார்கள். போராடி கொடுத்திருக்கிறார்கள். அரசியல் சட்டத்திலே இருக்கிறது. ஆனாலும் கூட நாம் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். வந்தது வரட்டும், வராமல் போனால் போகட்டும். ஆனால் காதல் செய்வதிலே மட்டும்தான் மன்னர்களாக இருக்கிறோம். தண்ணி குடிப்பதிலே மட்டும்தான் மன்னர்களாக இருக்கிறோம். எதையெல்லாம் செய்யக்கூடாதோ, எதையெல்லாம் வேண்டாம் என்று இருக்கிறதோ அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது. நாதியற்றவனாயிருக்கிறாய், உணர்ச்சி அற்றவனாயிருக்கிறாய். உனக்கு என்னடா காதல்? இந்த சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும். இந்த சமூகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த சமூகத்தை நாடாளுகின்ற சமூகமாக, சட்டத்தை ஆளுகிற சமூகமாக அரசியல் சட்டம் வகுத்து கொடுத்திருக்கிறது. அதற்காக நாம் உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்று விட்டுவிட்டு காதல்ல போறான். என்ன கூட படுகொலைன்னு சொல்றாங்க? ஆணவ படுகொலை. என்ன சொல்ல போனா என்னை பொறுத்தவரை ஆணவ படுகொலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு என்னடா காதல் வேண்டி கிடக்குது? சமூகம் சாப்பாடு இல்லாம இருக்கு, வேலை இல்லாம இருக்கு, சுடுகாடுக்கு வழி இல்லாம இருக்கு. காதல் என்ன வெங்காய காதல்? அம்பேத்கர் காதல் பண்ணாரா? அயோத்திதாசர் காதல் பண்ணாரா? இரட்டமலை சீனிவாசன் காதல் பண்ணாரா? எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ லட்சம் மக்கள் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக உயிர் நீத்திருக்கிறார்கள். திருக்குறளை விட ஒரு சிறந்த நூல் இருக்க முடியுமா? அப்ப அது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அற்புதமான தலைவர்கள் எல்லாம், வரலாறுகள் எல்லாம் இருக்கு. வரலாறு இருந்து நாதியற்ற சமூகமா இருக்கிற ஒரே ஒரு சமூகம் இந்த சமூகம் தான். வரலாறு இல்ல, ரெண்டே வரிதான். டேய், நான் தான்டா சிறந்தவன், எனக்கு தான் வரலாறு, நான் தான் நாட்டை ஆள போறேன்னு சொல்லி வந்துட்டு இருக்கான். 2% இருக்கிற சமூகம் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறது, ஆண்டு முடித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 35-40 சமூக % இருக்கிற சமூகம் ஓட்டு மட்டும் அளித்துக் கொண்டிருக்கிறது, வாக்கு மட்டும் அளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு சட்டமன்றத்திற்கு நுழைந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி எப்படி உத்தரப்பிரதேசத்திலே 5 முறை மாயாவதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற்றாரோ, அதே போல 1937ஆம் ஆண்டு மாகாண அரசில் பாபா சாஹேப் அம்பேத்கர் தி ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷன் என்ற அடிப்படையிலே 18 MLA-க்களை நிறுத்தி 15 MLA-க்களை வெற்றி பெற செய்து இந்தியாவில் பம்பையில் மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவராக விளங்கினார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு என்ன சொல்றாரு பாபா சாஹேப் அம்பேத்கர்? ஐ சி மை பீப்புள் ரூல் த கண்ட்ரி அப்படின்னு சொன்னாரு. ஆனா நாம என்ன பண்றோம்னா ஓட்டு மட்டுமே போட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு என்னமே வர மாட்டேங்குது. நாம் ஆள்வோம் என்ற சிந்தனை வர மாட்டேங்கிறது. நான் ஆள்வேன் என்ற சிந்தனை பிறக்க மாட்டேங்கிறது. ஏதாவது ஒரு கட்சிக்கு விஜய்க்கு வந்திருக்காரு, விஜய்க்கு கோரிக்கை வச்சாச்சு, எல்லாத்துக்கும் கோரிக்கை வச்சு முடிச்சாச்சு. ஜெயலலிதா கிட்ட கோரிக்கை வச்சாச்சு, எம்ஜிஆர் கிட்ட கோரிக்கை வச்சாச்சு,
அண்ணாதுரை கிட்ட கோரிக்கை வச்சாச்சு, கருணாநிதி கிட்ட கோரிக்கை வச்சாச்சு. இப்ப கடைசியா விஜய் வந்திருக்கிறாரு, விஜய் கிட்ட கோரிக்கை. அடுத்து வேற யார் வந்தாலும் கோரிக்கை 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 கோரிக்கை. கோரிக்கைகள் இணையும் என்று சொன்னால் கோரிக்கைகள் நிறைவேறும். வெறும் கைகள் ஒன்றும் செய்ய முடியாது. மரங்கள் இணைந்தால் தோப்புகளாக மாறும். தனிமரம் தோப்பாகாது. கைகள் இணைந்தால் வெற்றிகள் கிடைக்கும். ஆகையினாலே வெறும் வார்த்தைகளால் வாய்ப்பந்தல் போடுவதனால் வெற்றி கிடைக்காது. அயோத்திதாசரை புகழ்வதனாலோ பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிந்தனையை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு மாலை போடுவதனாலோ அவரை பேசிவிட்டு மட்டுமே கலைந்து செல்வதனாலோ அல்லது இரட்டமலை சீனிவாசனுக்கு எங்கிருந்தோ பல்வேறு இடங்களில் இருந்து வந்து இந்த மணிமண்டபத்திலே அவருக்கு மாலை அணிவித்துட்டு அவருடைய புகழ்களை மட்டும் நாம் மனனம் செய்துவிட்டு பேசிவிட்டு போவோம் என்று சொன்னால் நாம் வெற்றி பெற முடியாது. சேரிக்குள் நுழைய வேண்டும். சேரிகளை ஆயுதமாக்க வேண்டும். வெட்டுகின்றவனை வெட்ட வேண்டும். அடிக்கின்றவனை அடிக்க வேண்டும். அணைக்கின்றவனை அணைக்க வேண்டும். பண்பு பாராட்டுகின்றவனை பண்பு பாராட்ட வேண்டும். அன்பு பாராட்டுகிற அன்பு நேசக்கரம் நீட்ட வேண்டும். நேசக்கரம் நீட்ட மறுக்கிறவனிடத்திலே அந்த கரங்கள் என்ன செய்கிறதோ அதை செய்ய வேண்டும் என்று கூறி இந்த நேரத்தில் நாம் ஆள வேண்டும், நாம் ஆள வேண்டும், நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், நாம் சமூக எழுச்சி பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அதற்கு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய வழியும், அதற்கு இரட்டமலை சீனிவாசருடைய வழியும், அயோத்திதாசருடைய வழியும் இருக்கிறது. இந்துக்களாக இருக்கிற வரையில் நீங்கள் எப்பொழுதும் வெற்றி பெற போவதில்லை. அடிமை சிந்தனை ஒழிய போவதில்லை. தீண்டாமை என்ற எண்ணம் உங்களை விட்டு அகலாது அகலாது என்று கூறி பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிந்தனையும் அயோத்திதாசருடைய சிந்தனையும் இரட்டமலை சீனிவாசனுடைய சிந்தனையும் தூக்கி பிடித்து அவர்களை வரலாற்றுகளாக மாற்றுவோம். வரலாற்று நாயகர்களுடைய அடிவற்றி நடப்போம் நடப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் பீம்.